ஆண்டு நாம் மையப்பட்டுட்டோம். கடந்த வகுப்பில் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் கவனித்தோம். அந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை நாம் கவனித்து பார்ப்போம். என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். அப்படிதானே? எழுந்தாரா இல்லையா? உயிர்த்தெழுந்து விட்டார். நல்லா கவனிக்கலாம். இந்த 24ஆம் அதிகாரம் எப்ப சம்பவிக்க போகிற அதிகாரம், எப்ப நடக்க போகிற அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா சீஷல் வந்து கேட்கிறாங்க, இவங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள் இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில ஊழியம் செய்தார். யோவானுடைய ஊழியம் இருந்தது. இது முழுக்க பழைய ஏற்பாடு நினைப்பு. இப்ப கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணிட்டார்? இப்ப ஆமா, தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற வானங்களிலே வீற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு சம்பவம், அதாவது கிறிஸ்து உயிரெழுத்தும் போது, உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. திருப்பிக் கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாமா? கல்லறைகளும் திறந்தது, சரீரமும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு புறப்பட்டு பிரவேசித்து, ரைட், இங்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்திலிருந்து ஆதாம் தான் முதல். இதுல இருந்து கிறிஸ்து வரை உள்ள காலத்தை பார்த்துக்குங்க. கிறிஸ்து வரை உள்ள காலத்தை எல்லாரும் மரித்தார்கள். மரித்து எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். சரீரங்கள் எல்லாம் எதுல இருக்குது? இப்ப கல்லறையில் இருக்கிறது. சரியா? அதோடு கூட அவருடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்கு முன்பாக, அல்லது கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவருடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற இடத்துல அந்த ஆத்துமாக்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரங்கள் எல்லாம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆத்துமா ஆபிரகாமின் எதில் இருக்கிறதா? மடியில இருக்கிறது. இப்ப நமக்கு இதற்கெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மடியில இருக்கிற அந்த அனுபவங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 23வது வசனம். பாதாளத்திலே ஏறெடுத்து ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டார். ஆபிரகாமனுடைய மடி என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பரதீசு என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். ஆத்துமாக்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிற இடம். இப்போ கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரா? உயிர் தெழுந்தார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவோ
மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின், கவனிங்க, கிறிஸ்துவும் மரித்து என்ன பண்ணப்பட்டாரு? அடக்கம் பண்ணப்பட்டார். என்ன பண்ணப்பட்டாரு? அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி உயிர் தெழுந்தவர்களில் கிறிஸ்து யாரா இருக்கிறாரா? அவர் தான் முதற் பலன். அப்ப மரித்தோரிலிருந்த கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் அவர் யாரா இருக்கிறார்? முதற் பலன். கவனிங்க, இப்போ மத்தேயு 27 நம்ம வாசித்தோமே, 53வது வசனத்துல அவர் உயிர் தெழுந்த பின்பு, சரி கவனிங்க, போதுமா? இப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அப்படின்னா அவர் உயிர் தெழும் பொழுது ஒரு உயிர் தெழுதல் நடந்தாயிருக்கிறது. யார் உயிர் தெழும் பொழுது? கிறிஸ்து உயிர்த்து எழும் போது எதுவும் நடந்திருக்கிறது? கல்லறைகள் திறந்தன, இருக்குதா இல்லையா? அப்ப அநேகர் பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் எழும்பி அங்க நகரத்தில் அவர்கள் என்ன பண்ணார்களா? காணப்பட்டார். அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? முதலாம் உயிர்த்தெழுதல். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, முதற் பலன். உயிர்த்தெழுந்தவர்களில் இவங்கெல்லாம் யாரு? முதற் பலன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா அவங்க தான் உயிர்த்தெழுதல. யார் அவர்கள் எல்லாம்? முதற் பலன்கள். அந்த முதற் பலன்களை மூத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உயிரோடு கூட எழுந்தவர்களில் முதற் பலன். அப்ப இங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் மரித்தவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் மடி. அப்ப இந்த ஆபிரகாமினுடைய மடிக்கும் பாதாளம் என்று சொல்லப்படுகிற, திருப்பி வந்துருங்க லூக்காவுக்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துரு. 23வது வசனத்தை வாசிங்க. ரைட். இப்போ லாசரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா ஆபிரகாமின் மடி. ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரு? பாதாளத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ஆபிரகாமினுடைய மடிக்கும் பாதாளத்துக்கும் வாசிங்க. அதிலேயே 16ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 26வது வசனம். இவ்விடத்திலிருந்து அப்படின்னா ஆபிரகாமினுடைய மடியிலிருந்து, இவ்விடத்திலிருந்து போகவும் வரவும், அவ்வளவுதான், மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு சாதாரண பிளவு இல்லை, என்ன பிளவு? பெரும் பிளவு. அப்ப இங்க ஆபிரகாமுடைய மடி இருக்குது, இங்க பாதாளம் இருக்கிறது. அப்ப இந்த பாதாளத்துல யார் இருக்கிறார்கள்? நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட சரீரம் எங்க தான் இருக்கணும் இல்லையா? கலர் தோட்டத்தில் தான் இருக்கணும். ஆடல் பாடலோடு கூட கொஞ்ச காலம் இயேசுவுக்காக யாருக்கும் பாடுறாங்க? எல்லாருக்கும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அதுவும் யாருக்கு தான்? எல்லாருக்கும் இல்லையா? அங்க போய் இவரெல்லாம் மோசமான ஆள் பாடக்கூடாதுன்னா நம்மள குழியில போட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துருவான். அதனால அவங்களுக்கு அந்த பாட்டு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். இங்க ஆபிரகாமுடைய மடி பாதாளம். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்து அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய மடியில இளைப்பாறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டுல மரித்த பொல்லாதவர்களுடைய ஆத்மா எங்க இருக்கிறது? பாதாளம். சரி, இந்த இடம் இளைப்பாறுதல், இந்த இடம் இளைப்பாறுதல் இல்லை. அப்ப இப்பவே கவனிங்க, அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வாசிங்க. அதுல 24வது வசனத்துல 16 லூக்கா. என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில்
இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அப்ப எங்கேயே அக்னி இருக்குது. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் நடக்கல, கவனிங்க. இன்னும் நியாய தீர்ப்பு வரல. அவனை அக்னியில போடுறதா இல்ல பரலோகத்துல போடுறதான்னு இன்னும் தெரியல. ஆனா மரித்த அவர்களுக்கு இந்த பாதாளத்துல என்ன இருக்கிறதா சொல்லுங்க? அக்னி ஜுவாலை. அப்ப இந்த பாதாளத்துல அக்னி ஜுவாலையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? வேதனைப்படுகிறேன். அப்ப என்ன இல்ல? அவன் கேட்கிறான், அட்லீஸ்ட் நுனி விரல்ல அவன் என்ன பண்ண குளிர பண்ணும். அப்ப அந்த குளிர் இப்போ இது கேட்கிற ஆள் யாரு? எப்படி இருந்தாரு பூமியில? அதனால மற்றவங்களை பார்த்து நம்ம அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பத்தியா, எப்படி ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க பத்தியா, அவங்கள நினைத்து நீங்கள பரிதாபப்படணுமே தவிர அவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கை இப்படி இல்லையேன்னு ஆதங்கப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ரட்சிக்கப்படாதவருடைய இன்னும் சொல்ல இது இன்னும் நம்ம சொன்னா கூட இது ரட்சிக்கப்படாத ஐஸ்வர்யவான் கிடையாது. அவனை யாருதான்? ரெண்டு பேரும் ஆபிரகாமுடைய குமாரர்கள். அதுலதான் அவர் சொல்லுவார், ஆபிரகாம் சொல்லுவார், என் குமாரனே அப்படின்னா இதுல இருக்கிறவரும் ஆபிரகாமின் குமாரன் தான், இங்க இருக்கிறவரும் யாருதான்? ஆபிரகாமின் குமாரர் தான். அப்ப ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் நம்ம கண்டுகொள்ளணும். யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 29வது வசனத்தை வாசிக்கலாம். 28, 29. இதை குறித்து ஒண்ணு நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அடுத்து சொல்றாரு, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ ரெண்டு பேரும் எழுந்திருக்க போகிறார்கள். நன்மை செஞ்சவன் நன்மைக்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ள எழுந்திருக்க போகிறான். தீமை செஞ்சவன் தீமைக்கான பனிஷ்மெண்ட் அல்லது தண்டனையை பெறுவதற்கு அவன் எழுந்திருக்க போகிறான். இது எப்ப நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். அப்ப இந்த இடம் பாதாளம் என்பது இந்த இன்னும் நியாய தீர்ப்பு நடக்கல. இன்னும் அவங்கள நியாய தீர்ப்பு பண்ணி அவங்கள அக்னிக்கு போ அல்லது அந்த பாதாளத்துக்கு போ அப்படின்னு சொல்லல. மரிக்கும் பொழுது ஒரு பாதாளத்துல என்ன இருக்கிறதா? அக்னி ஜுவாலை. அப்ப அங்கேயே என்ன இல்ல? வேதனை, சாரி, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு இளைப்பாறுதல் இல்ல, அங்கேயும் வேதனை தான். ஆனா கவனிங்க, ஆபிரகாமுடைய மடிக்கும் இந்த பாதாளத்துக்கும் என்ன பிளவு இருக்கிறதா? பெரும் பிளவு இருக்கிறது. நான் பிறகு இதுக்கு வரேன், நான் அதுக்கப்புறம் வரேன். அப்போ மரித்தவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. கல்லறை என்பது ஒரே இதுதான், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த ஆத்துமா, சரீரத்தை விட்டு பிரிந்த ஆத்துமா இந்த சரீரம் இல்லாமலேயே உணர்வு, அந்த உணர்வோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்குது? வேதனைப்படுகிறது. இப்போ சரீரத்தை கிள்னா தான் வேதனை வருது இல்லையா? சரீரத்துல யாராவது வந்து அடிச்சாங்கன்னா ஐயோ அப்படின்னு கத்துறோம். இப்ப சரீரம் இல்ல, நம்முடைய ஆத்துமா என்ன ஆகுது? எப்படி எப்படி ஆத்துமா துக்கப்படுறது எப்படி நம்ம பார்க்க முடியும்? சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை, சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு காரியங்களை கேள்விப்படும் பொழுது, ஒரு நஷ்டம்னு ஒண்ணு வரும் பொழுது அந்த ஆத்துமா அப்படியே வியாகுலப்படுகிறத நம்ம பார்க்க முடியும், அழுகிறத பார்க்க முடியும். அப்ப எப்படியா சரீரம் இல்லாம ஆத்துமா எப்படியா வேதனைப்படும் அப்படின்னு கேட்க கூடாது. அப்ப சரீரம் இல்லாமலேயே ஆத்துமா என்ன ஆகும்? ஆமா, அதுதான் அங்க அக்னி ஜுவாலை இல்ல, ஆத்துமா ஒண்ணும். ஏன்னா இது இது மெட்டீரியல் ஒண்ணு இல்ல, பாடி ஒண்ணு இல்ல, ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா எப்படி இருக்குது? இப்ப உணர்வோடு. அப்ப ஆவியும் ஆத்துமாவும் உணர்வோடு கவனிக்கணும். இப்போ வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், பிரசிங்ல 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, மண்ணானது பூமிக்கு போயிரும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப கவனிங்க, ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கும் போது அந்த படுக்க இப்படிதான் மண்ணை வச்சுட்டாரு. இப்போ அவனுக்குள்ள ஆத்துமா இருக்குது. இப்ப தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி அவனை என்ன ஆக்கிருச்சு? இப்ப
ஜீவ ஆத்மா. அப்போ ஜீவ ஆத்மா என்பது கவனிங்க, மனுஷ ஆவின்னு இருக்குது. என்ன ஆவி இருக்குது? மனுஷ ஆவி, ஆத்மா. இப்ப தேவனுடைய ஆவி எப்போ இந்த ஆதாம் பாவம் பண்ணானோ, எப்போ ஆண்டவரைக்கு துக்கப்படுத்தினானோ, தேவனுடைய ஆவி எங்க போயிருச்சு? இப்ப தேவனிடத்துல போயாச்சு. இப்ப என்ன ஆவி இருக்குது நமக்குள்ள? மனுஷ ஆவி இருக்குது. மனுஷனுடைய, இன்னும் சொல்ல போனா, அந்த மனுஷனுடைய நிலவரங்களை அறிந்து கொள்ள, மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குள்ளதை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப மனுஷ ஆவி, ஆத்மா இந்த அக்னியில, இந்த பாதாளத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்ப வேதனைப்படுகிறது. அப்படியே இருக்கட்டும், நான் பிறகு நான் வாரேன். இப்ப இங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்றாரு, கள்ளன் கிட்ட சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட நீ எங்க இருப்பாய்? பரதீசில இருப்பாய். அப்படின்னா இன்றைக்கு என்னுடனே கூட என்ற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசம் நான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்ற வார்த்தை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த அவரே எத்தனை நாள் தான் உயிரோடு எழுந்தாரு? 3ஆம் நாள். அப்ப இந்த அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது எதையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றால், ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லுகிற பரதீச எங்க கொண்டு போயிட்டார்? இப்ப அவரோடு கூட கொண்டு போயிட்டார். அவரோடு கூட கொண்டு போயிட்டார். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எனக்கு அது தெரியாது, தேவன் அறிவார். நல்ல கவனிங்க, அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு, எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார் அந்த மனுஷன்? பரதேசிக்குள்ள. இந்த பரதேசி எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அந்த 3ஆம் வானத்துக்கு போனவர் சொல்றாரு, நான் 3ஆம் வானத்துக்குள்ள போனேன், அங்க பரதேசிக்குள்ள போனேன், அந்த பரதேசிக்குள்ள ஒருவர் பேசக்கூடாத வார்த்தைகளை, பாஷைகளை என்ன பண்ண பார்த்தேன். அப்படின்னா கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த போது இந்த ஆபிரகாமின் மடியில இருந்தவர்களும் என்ன பண்ணாங்க? உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், எழுந்தார்கள். எழுந்து எங்க இருக்கிறாங்க? பரதீசில வைத்து கொண்டார். இதைத்தான் நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல். என்ன உயிர்த்தெழுதல்? முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றா? நடந்துருச்சா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் போது எது நடந்தது? ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. யார் அவர்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்க இருந்தவர்கள்? ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிற அந்த, இன்னும் சொல்ல போனா அந்த பரதீசி என்பது எங்கதான் இருந்தது? அது இது அந்த ஆபிரகாமுடைய மடி தான் பரதீசி. இந்த மேல போனது நிமித்தம் அதுக்கு என்ன பேரு? பரதீசு. அப்ப இந்த இங்க இருக்கிற ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற எல்லாரும் உயிர் பெற்று கிறிஸ்துடனே கூட எழுந்து எங்க போயிட்டாங்க? இப்ப பரதீசுல அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இப்ப இந்த கல்லறையிலிருந்து எழுந்தாங்க இல்லையா? இப்ப இந்த பாதாளத்துல அக்னி சுவாலையில வேதனைப்படுகிறவர்கள் என்ன ஆகல? உயிர் பெற்றல. அப்ப அவங்க இதுவரைக்கும் எங்கதான் இருக்கிறாங்க? என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச கால சுகபோகத்துக்காக, கொஞ்ச கால இன்பத்துக்காக, கொஞ்ச கால ஆசீர்வாதத்திற்காக நித்தியத்தை இழந்துடக்கூடாது. நித்தியமான வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. வாழை பிள்ளைகளா இருக்கிறீங்க, நம்ம எல்லாருக்கும் உள்ள செய்தி இதுதான். கொஞ்ச கால வாழ்க்கைக்காக அல்லது கொஞ்ச கால இன்பம், கொஞ்ச கால சுகபோக வாழ்க்கைக்காக தேவன் கொடுத்த பேர்பட்ட ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்படியே மெஞ்சி போனா நம்ம ஒரு
நீங்க நான் வாழ்த்துகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், 100 ஆண்டுகள் இந்த பூமியில இருங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மரித்து தான் ஆக வேண்டும். அந்த மரணத்துக்கு பிறகு நம்முடைய காரியம் என்னவா இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நீ என்னன்னா கட்டிக்க, கோட்டை கட்டிக்க, கோபுரம் கட்டிக்க, பெரிய பெரிய மாடிகள் கட்டிக்க, பெரிய பெரிய பதவிகளில் இருங்க, இல்ல யார் அசைக்க முடியாத போஸ்டிங்ல இருக்கிறேன், இல்ல சிஎம்மா இருக்கிறேன், பிஎம்மா இருக்கிறேன், என்ன வேணாலும் இருங்க. ஆனா மனுஷனுடைய முடிவு குறித்து மிக ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அதனால்தான் வேதம் சொல்லுது, உலகத்தையே ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டான், எதை? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால அவனுக்கு என்ன லாபம்? இன்னைக்கெல்லாம் சொல்றேன்னு, சபைகளிலேயே ஆராதனை நேரங்களிலேயே இந்த ஜனங்களுடைய ஒரு ஒரு அலட்சியம், ஆராதனைக்கு வருகிறது, தேவனை தொழுது கொள்வது, வசனத்தை கேட்கறது கூட என்னது இல்ல. ஒரு இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு நாளும் ஒருபோது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி இருந்துடவே கூடாது. ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லிருக்கேன், எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் நோட்ல எழுதுறீங்க? ஏன்னா இது முடிஞ்ச உடனே எக்ஸாம், உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு பரீட்சை இருக்கும். இந்த மத்திய முடிஞ்ச உடனே ஜஸ்ட் ஒரு 1 வேர்ட்ல அப்படிலாம் இருந்தால் தான் நான் சர்டிஃபிகேட் தருவேன். ஆனால் நீங்கள் இதில் காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கவே மாட்டேன். ஆமாம், கிராஜுவேஷனே தர மாட்டேன் நான். அப்புறம் உங்களுக்கு கிராஜுவேஷன் வேணும், சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ. ஏன்னா சும்மா ஏதோ வந்தோம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஏதோ நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹாயா உட்கார்ந்துட்டு போறதுக்காக வரல. ஏன்னா இவ்வளோ காரியங்கள் இந்த இதுக்கு இந்த மறுமை வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைன்னு என்ன? இப்போ எல்லாமே ஜெபம், ஆராதனை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட அப்படி ஆயிட்டோம். அப்படி காண்கிற காரியங்களுக்கு மாத்திரம் நம்ம பிரயாசப்படுறோம். வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், புள்ள பிறகு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் வெளிநாட்டுக்கு போது ஜெபம் பண்ணுங்க பிரதர், பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், நாங்க குடும்ப ஆசீர்வாதம் ஜெபம். இதெல்லாம் நீ கேட்டுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும் இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆனா இதற்கு பிறகு ஒரு நித்தியம் இருக்குது என்கிற தெளிவு, நித்தியம் இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் தேவனை குறித்த பயமும் வசனங்களை குறித்தான ஒரு ஜாக்கிரதை நமக்கு உண்டாகும். வசனத்துக்குள்ள ரொம்ப லெதாச்சிக்கா கேட்காதீங்க. அப்படியே ஒரு மாதிரி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, போய் சும்மானாலும் உட்காந்துட்டு வரலாம, நீங்க அப்படியே அப்படி இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அந்த அந்த அப்படியே அந்த ரிசீவிங் இருக்கணும். அப்படி அடுத்த வசனம் என்னக்கு சொன்னாங்க, போன இல்லை சொன்னாங்களே, இந்த வாரம் என்ன சொன்னாங்க, அதை அப்படியே நீங்க ரிட்டன்ல எழுதி இருக்கணும், பாடங்களா எழுதணும், நோட்டு போட்டு எழுதணும். அப்ப கவனிக்கலாம். இந்த பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தேவ மனுஷன் பார்க்கிறாரு, இவனை எங்க எடுத்துக்கொள்ள, யார் இவங்கள் அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய மடியில் இருந்தவர்கள். அப்போ ஒரு கூட்டம் தான் எழுந்து இருந்தது. யார் இவங்க எல்லாம்? நன்மை செய்தவர்கள், இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள். ஒரு கூட்டம் இன்னும் எழுந்துக்கப்படல. அந்த ஆத்துமா இன்னும் எங்கதான் இருக்குது? அக்கினில வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவர்கள் இன்னும் உயிர் தேழவில்லை. அப்ப ஒரு கூட்டம் உயிர் தெழுந்துருச்சு. கவனிங்க, இதோடு கூட முடிந்து விடாமல் இந்த பரதீசு அப்படியே இருந்து கொண்டிருக்கிற வேளையில கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனேயே என்ன நடந்தது அப்படின்னா, சபை ஆரம்பிக்கப்பட்டது. எது ஆரம்பிக்கப்பட்டது? சபை. இதுதான் சபையின் காலம். சபையின் காலம் இது பழைய ஏற்பாட்டு காலம். விசேஷமா இந்த பழைய ஏற்பாட்டு காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆபிரகாம்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து மோசேல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு எது பிரசங்கிக்கப்பட்டது என்றால் 3 சுவிசேஷங்கள் இருக்கிறது. ஒன்று ராஜ்யத்தின் சுவிசேஷம், இரண்டாவது என்ன சுவிசேஷம்? இரண்டாவது கிருபையின் சுவிசேஷம், மூன்றாவது என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். முதல் ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள். யார் அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள்? இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள். யாரு? யூதர்கள். யூதர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஏன்னா அவங்க தான் ஆண்டவருடைய அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் யூதர்கள். அப்ப யூதர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சுவிசேஷம். அவங்களுக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது? யூதர்களுக்கு மேசியா வருவார்,
ஆனா வந்த பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ளல. எது ஆரம்பிக்கப்பட்டாயிற்று? சபை. இந்த சபையில தான் கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். கவனிங்க அந்த வார்த்தை, கவனிங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை ரைட். அப்ப கர்த்தனாகிய இயேசுவின் இடத்துல நான் என்ன ஊழியத்தை பெற்றிருக்கிறேன்? கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? கிருபையின் சுவிசேஷம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ராஜ்யத்தின் வாசிங்க. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பாருங்க, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னும் சொல்ல போனா யோவான் இயேசு கிறிஸ்து கூட எதைத்தான் பிரசங்கித்தார்கள்? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இயேசு சொன்னார்ல, மனம் திரும்புங்கள். அது என்ன சுவிசேஷம்? ராஜ்யம். அப்படின்னா யாரு? இஸ்ரவேலர்களுக்கு உரிய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவும் அதுதான் பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் கிருபையின் சுவிசேஷம். அது கிருபையின் சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும். இதான் என்ன சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷம். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது, உபத்திரவ காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உபத்திரவ காலத்துல என்ன சுவிசேஷம் சொல்லப்படுகிறது? நித்திய கடைசி கால நித்திய சுவிசேஷம். இது எலியாவும் மோசேயும் உபத்திரவ காலத்துல பிரசங்கிக்க போகிற என்னது? நித்திய சுவிசேஷம். அதான் லாஸ்ட். இந்த நித்திய சுவிசேஷத்துல கேட்டு கிறிஸ்துதான் மேசியான்னு விசுவாசிக்கிறவர்கள் சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவர்கள் இரத்த சாட்சிகளை மறிக்க போகிற ஒரு அனுபவம் நமக்கு வரும். சரி, அங்க அது இருக்கட்டும், வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல கவனிங்க, கிறிஸ்து மரித்த பிறகு எது ஆரம்பிச்சிருச்சு? சபை ஆரம்பித்தாயிடுச்சு. என்ன ஆரம்பிக்கப்பட்டாயிற்று? சபை ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. அப்ப சபை 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 2026 வரைக்கும் எது போயிட்டு இருக்குது? சபையினுடைய காலம் போயிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன காலம்தான்? சபையின் காலம்தான். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமே எங்க சேர்த்து கொண்டு இருக்கிறார்? எந்த சபையில சேர்த்து கொண்டு இருக்கிறார்? ஆமா, எந்த சபையில? கிறிஸ்துவின் சபை. இல்லையா? இப்படி சொல்லலாம், தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சபை. யாருக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள்ளாக சபை. யாருடைய சபை? தேவனுடைய சபை. அது யாருக்குள்ளாக தான் நம்ம தேவனுடைய சபையாய் மாற முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய யாராக மாறுகிறோம்? சபையாக. அப்ப இப்போ கவனிங்க, இந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். பிரதான தூதனுடைய இறங்குவார்.
அந்த வார்த்தை கவனிங்க. அப்பொழுது யாருக்குள் மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? யாருக்குள்ள இருந்தா தான்? எப்படி இருக்கிறது கிறிஸ்துக்குள்ள? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்ல நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? யாருக்குள்ள இருக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? அப்ப யார் தான் யாருக்குள்ள இருக்கிறது? ஸ்தோத்திரம் இல்ல. வசனம் சொல்லுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, என் வார்த்தை உங்களிலும், வாசிங்க, நீங்கள் என்னிலும், சரி அவர் சொல்லு, நீங்கள் என்னிலும் அப்படின்னா நாம எல்லாரும் யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள. என் வார்த்தை உங்களில் அப்படின்னா ஒரு வார்த்தை யாருக்குள்ள? அப்ப வார்த்தை எனக்குள்ள இருக்குதுன்னா யார் எனக்குள்ள இருக்கிறது? இப்ப நான் அவருக்குள்ள இருக்குன்னா யாரு இருக்கிறது? அதான் எபேசியர் சும்மா கல்யாணத்துக்கு தான் இந்த செய்தியை பேசுவாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இருக்குது, சொல்றாங்கல்ல, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். அதெல்லாம் அதோட தான். எதோட? கல்யாணத்தோட. அது அந்த 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 நேரத்துல சரி அங்க போக வேணாம் நம்ம. சரி, எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் திருமண காரியத்தை குறித்து ரொம்ப, கணவன் மனைவி குறித்து ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, யாருக்கிட்ட ரொம்ப அன்பா இருங்க. ஆமா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஆமா, அதெல்லாம் நமக்கு இல்லை, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அந்த அளவுக்கு யாரும் எனக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இல்ல, தோத்திரம். உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா? அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படிலாம் அன்பு கூர்ந்து, அப்படிலாம் நேசம், பாசம், கிறிஸ்துவை குறித்த பயம், தேவனுடைய வார்த்தை குறித்த பயம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா சபைகளில் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஏதாவது பிளவு வருமா? ஒரு மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணி ஒரு ஒரு மனஸ்தாபம் வருமா? இல்லை பிரிஞ்சு போயிடுவாங்களா? இல்லை நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அப்பா வீட்டுக்கு போய் ஏதாவது போயிடுவாங்களா? அப்படிலாம் ஒரு நாளும் பிரிய முடியாது. ஏன் பிரிய முடியாது அப்படின்னா, எப்படி கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாய் இருக்கிறதோ அப்படி போல கணவனும் மனைவியும் எப்படி இருக்கிறாங்க? சபையும் கிறிஸ்துவையும் என்ன பண்ணவே முடியாது, பிரிக்கவே முடியாத பட்சத்துல கணவனும் மனைவி மாத்திரம் எப்படி பிரிந்து போறாங்க? புரியுதா? ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு பாருங்க 32ல, இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரிய. என்ன ரகசியத்தை சொல்றாரு அவரு? நான் கிறிஸ்துவை பற்றியும். ஏன்னா 21ல இருந்து கணவன் மனைவி பத்தி பேசிக்கிட்டே வந்தவர், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அந்த கணவன் மனைவிக்குள்ள அது கிறிஸ்து எப்படி இருக்கணும், இதை பேசிக்கிட்டே வந்த ஆவியானவர் 32வது வசனத்துல சொல்றாரு, எப்பா நான் கணவன் மனைவி பத்தி நான் பேசிட்டு வரல, சாரி கிறிஸ்துவையும் சபையும் பத்தி நான் பேசிட்டு வரல, நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? சாரி, கணவன் மனைவி பத்தி நான் ரொம்ப பேசிட்டு வரல, கிறிஸ்துவையும் சபையும் பத்தி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பேசிட்டு இருக்கிறேன். ஏன் கிறிஸ்துவ சபையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? கிறிஸ்துவ சபையை எப்படின்னா கணவன் மனைவி மாதிரி. எப்படி? இனி இவர்கள் இருவர் அல்ல. எப்படியா? நான் அறிக்கை எடுக்கிறேன். இவர் என்ன அறிக்கை எடுக்கிறது? எப்ப யார் சொல்லியாச்சு? தேவனே சொல்றாரு, இனி இவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார். கணவன் மனைவி யாரு? ஒரே மாம்சம் தானே. அப்ப கிறிஸ்துவ சபையை யாரு? ஒரே மாம்சம். அதனாலதான் சபையானது இப்ப நம்ம இந்த ஃபெலோஷிப்ல கூடுகிற இடத்துல வாரந்தோறும் கம்யூனியன் எடுக்கிறோம். அப்படிதானே? எடுக்கிறோமா இல்லையா? உங்களை தான் நான் எடுக்கல, உங்களை தான் கேட்கிறேன். இல்ல எடுக்கிறோம் இல்லையே. அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய ரத்தத்திற்கும் நம்ம யார் ஆகிறோம்? பங்குள்ளவர்கள். ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இப்போ இந்த கடைசியில ரசம் கொஞ்சம் குடிச்சிட்டு வைப்போம்ல, நம்ம என்ன சொல்லுவோம் கடைசியில? அப்பமே மீதியா இருக்கிறது,
ரசமும் மீதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன் ரசம் மீதியா வைக்கிறோம்? யாராவது அப்புறம் குடிச்சிட்டு போயிருது இல்ல. யூதர்களுடைய கலாச்சாரம், யூதர்களுடைய இதையெல்லாம் யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்துல அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையே ஆண்டவர் சபையும் கிறிஸ்துவமாக அவர் சொல்றாரு. இந்த ரகசியம் பெருசுப்பா அப்படின்றார். அப்ப மனைவிகளே கணவனுக்கு கீழ்ப்படியல என்ன அர்த்தம்னா சபையே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியல என்ற அர்த்தம். அதே மாதிரி அங்க பாருங்களேன், சபையை பார்த்து கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள் அப்படின்னா கிறிஸ்து சபையிடத்தில் யாரா இருக்கிறாரு? அன்பா இருக்கு. ஆமா, இந்த ரகசியம் பெருசு அப்படின்னா சபையையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா கணவனும் மனைவியும் பிரிக்கவே கூடாது, பிரிந்து போகவே கூடாது, பிரிந்து போகவே கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ வந்தது, தொல்லை தாங்க முடியாம மோசே தான் கொடுத்தார் தள்ளுதற் சீட்டு. அது கூட யாருடைய மனக்கடினம்? அந்த ஜனங்களுடைய மனக்கடினம். தேவன் ஏற்படுத்தல. தள்ளுதற் சீட்டை யார் ஏற்படுத்தல? தேவன் ஏற்படுத்தல, மனுஷன் ஏற்படுத்தி கொண்டான். தேவன் அதற்கு ரைட், உன் மனக்கடினம் அப்படி இருக்கும், எப்படியாவது போய் தொலை அப்படின்னு என்ன பண்ணாரு? பண்ணார். தவிர அவன் பயன்படுத்தி கொண்டான். இது பழைய ஏற்பாட்டுல முடிந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதை அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கு சபையை பாழாக்குகிற அளவிற்கு இன்னைக்கு. அதான் சொல்றேன், கொஞ்ச கால ஒரு சந்தோஷத்துக்காக, கொஞ்ச காலத்துக்காக எதையும் இழந்து விடாதீர்கள். ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு ஒருவரை ஒரு அன்பு செலுத்தி போகும் பொழுது சபையும் கிறிஸ்துவும் நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரோ, நாம எப்படி கிறிஸ்துவ நேசிக்கிறோமோ இந்த அனுபவத்துல போகிறதுதான் குடும்ப வாழ்க்கையும் கூட. ஏன்னா சபை என்பது குடும்பம், சபை என்பது குடும்பம். இது ரொம்ப நமக்கு முக்கியம், ரைட்? அப்ப இத்தனை ஆண்டுகள் வரை இந்த சபையை பராமரித்து நடத்தி கொண்டு வருவது கிறிஸ்து சபை சம்பாதித்தது உண்மை. இந்த சபையை இன்றைக்கு பராமரிப்பதோ, சபையை ஆயத்தப்படுத்துவதோ, சபைக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பதும் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப மேல போய் அவர் என்ன பண்ணாரு? இப்ப கிறிஸ்து என்ன பண்ணாரு? யாரை அனுப்பினார்? ஆமா, வேறொரு தேற்றல். நானே தேற்றவாளன் தான், இன்னொருத்தர் உங்களுக்காக என்ன பண்றேன்? நானே அனுப்புகிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை கண்டிப்பார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தருளுவதற்கு பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தனுடைய நோக்கம் என்னன்னா, சும்மா எதையாவது ஒண்ணு ஒரு வேகத்துல, ஒரு இமோஷன்ல, ஒரு ஆக்ரோஷத்துல ஏதோ பண்ணிட்டு போவதற்காக அல்ல, ஆவியானவருடைய நடத்துதல் சபையில காணப்படுவதற்காக. அவர் போதிக்கணும். ஆவியானவர் என்ன பண்ணணும்? போதிக்கணும். உங்களை என்னை அவர் என்ன பண்ணணும்? போதித்து நடத்தணும். அப்படி போதித்து நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். எதை கொண்டு? எதன் மூலமா தான் போதித்து நடத்துவார்? ஆமா, வேற எதையும் கொண்டு இல்லை. நான் எனக்கு தேவன் வெளிப்பாடை கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அந்த தரிசனமும் வெளிப்பாடும் எல்லாம் எதற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும்? வேத வசனத்துக்கு உட்பட்டதாக. இதன்படி காரியம் இல்லைன்னா நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா எதையாவது நான் ஒரு அப்படியே மேல அப்படியே வெள்ளையா பார்த்தனா கருப்பை பார்த்தனான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அது வெள்ளையா பார்த்தாலும் கருப்பை பார்த்தாலும் எதுக்கு ஒத்துப்பட்டு போகணும்? வேதம். அப்ப வேதம் இல்லைன்னா வசனம் சொல்லுகிறது, வேர் தேர் இஸ் நோ விஷன் the people will perish. எங்க தரிசனம் இல்லையோ அங்க ஜனங்கள் என்ன ஆவாங்களா? சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா தரிசனம்னா ஏதோ தரிசனம் பார்க்கறது இல்லை. எங்க வேதம் இல்லையோ, எங்க ஆவியானுடைய நடத்துதல் இல்லையோ, எங்க நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கப்படலையோ அங்க ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா நாம் அதிகமா இதுல பிரயாசப்படணும். சரி, இப்போ அவர் சபை சம்பாதித்து அவர் போயிட்டாரு. சபை அப்படி விட்டுட்டு போகல, மாறாக ஆவியானவர் சபை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப? ரைட். இப்ப எல்லாரும் தெசலோனிக்கர்களுக்கு வாசித்தது போல மரித்தவர்கள் எல்லாரும், கிறிஸ்துக்குள் இல்லாதவங்க எல்லாரும் மரிக்கும் பொழுது யாருக்குள்ள மரிக்கிறாங்களா? கிறிஸ்துக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துக்குள் மரிக்கும் பொழுது அவங்களுடைய சரீரம் எங்கதான் வருது? கல்லறை. இப்ப அவங்களோட ஆத்துமாக்கள் எல்லாம் இப்ப எங்க போகிறது? ஆமா, பரதீசுக்கு போகிறது. அப்ப இங்க பரதீசுல இங்க இருக்கிற ஒரு கூட்டம்,
அப்படியே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் பரதேசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ கிறிஸ்து சபையினுடைய காலம் முடிகிற போது யார் வரப்போகிறது? இப்போ வாசிச்சீங்களா? 17வது வசனம் வாசிங்க. எதிர்கொண்டு போக கவனிங்க ரெண்டு கூட்டம். இப்போ இந்த பரதேசில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரும் யாரு மீட் பண்ண போறாங்க? எல்லாரும் கிறிஸ்துவ. எப்போ? கிறிஸ்துவனுடைய வருகை. இந்த கிறிஸ்துவனுடைய வருகை என்பது எங்க இருக்க போகிறது? மத்திய ஆகாயத்தில் இருக்க போகுது. இப்ப இந்த பரதேசுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என்ன ஆகணும்? உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர் தெழுந்து யாரை சந்திக்கணும்? இப்ப மணவாளனை சந்திக்கணும். எங்க சந்திக்க போகிறாங்க? இந்த ஆத்துமா எங்க இருக்குது? இப்ப அவங்க எல்லாம் எங்க வரணும்? ஏன்னா சரீரத்தின்படி அவங்க என்ன ஆகணும்? உயிர்ப்பிக்கப்படணும். எப்படி கிறிஸ்து உயிர் தெழுந்தாரோ அப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆகணும்? உயிர்ப்பிக்கப்படணும். அப்ப கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள், எழுந்திருப்பார்கள். இப்ப பின்பு உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டம், அவங்க எல்லாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கல்லறைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவங்க எல்லாம் இன்னும் மரிக்கல, அவங்க இன்னும் சாகல. இப்ப கிறிஸ்து வந்தாருன்னா நம்ம என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நம்ம எல்லாரும் என்ன ஆகுனா போதும்? மறுரூபமான போதும். என்ன ஆகுனா? மறுரூபம். இப்ப நம்ம மறுரூபம் ஆகுறோம்னா நம்ம செத்து மறுரூபம் ஆக போகிறது இல்ல, உயிரோடு இருந்து நம்ம மறுரூபமாக போகிறோம். சரி, நம்ம அது இங்க மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருக்க போகிறார்கள். இந்த எழுந்திருக்க போகிற உயிர் தெழுத போகிற இந்த கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு என்ன பேரு தான் அப்படின்னா முதலாம் உயிர் தெழுதல். என்ன உயிர் தெழுதல்? இங்க ஒண்ணு என்ன நடந்திருக்குது? உயிர் தெழுதல். யார் இவங்க எல்லாம்? பழைய ஏற்பாட்டு படிச்சுவாங்க. இவங்க எல்லாம் எப்ப உயிர் தெழுந்தாங்க? இயேசுவோடு உயிர் தெழும் போது அவங்க மறுரூபமாகி போகல, சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு எங்க போயிருச்சு? இப்ப அப்ப சரீரத்தோடு கூட அவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சரீரத்தோடு கூட இருக்கிறாங்க. என்ன சரீரத்தோடு அல்ல? நமக்கு இருக்கிற அழிந்து போகிற சரீரத்தோடு கூட அல்ல, அவர்கள் மகிமை அடைந்த சரீரத்தோடு கூட. எங்க? ஆமா, பரதீசுல ஆபிரகாமுடைய இடத்துல. அங்க இருக்கிற இடத்துல தான் சபையும் என்ன ஆகுது? போகிறது. இப்ப சபை போகுது அப்படின்னா இவங்க சரீரத்தோடு கூட இவங்க போகல, இவங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இளைப்பாறுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டுல ஆவியும் ஆத்துமாவும் ஆபிரகாமுடைய மடியில இளைப்பாறினதோ, அப்படியே பரதீசுல நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு எல்லா ஆத்துமாக்களும் என்ன பண்ணிட்டு இருக்குது? இளைப்பாரி கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து வரும் பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் அவர்கள் ஒரு நொடி பொழுதுல, ஒரு நிமிஷத்துல இந்த கல்லறையில் இருந்த சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாகி வானவருடைய சாயலை அணிந்து யாரை மீட் பண்ண போறாங்க? அப்ப இதுக்கு என்ன பேரு தான்? முதலாம் உயிர்த்த. அப்ப இந்த காலகட்டத்தில் உள்ள முதலாம் உயிர்த்தெழுதல் யாரு? சபைக்குள்ளவர்கள். யார் இவங்க எல்லாம்? சபை. இதெல்லாம் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இதெல்லாம் சபை. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, மத்தேயு 24 அதிகாரம், இப்பதான் இந்த சம்பவங்கள் நடக்க போகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. மத்தேயு 24 அதிகாரம். இப்ப இந்த 14-15 வசனங்களில வாசிப்பீங்களான்னா, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்பொழுது முடிவு வரும், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் காணும்
நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு. சரி, இந்த தானியேல் தீர்க்கதரிசி பாழாக்குகிற அருவருப்பை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த தானியேலுடைய பாழாக்குகிற காரியம் எங்க அப்படி என்றால் தானியேல் 2ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெவி, ரொம்ப என்ன சொல்றது, அதிகமான பாடம். இது ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் அப்படியே புரிந்து கொள்வீங்களானா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க எல்லாம், என்ன தானியேல் என்ன பாழாக்குகிறது, எங்க ஒரு உயிர் தெழுதல் வருது, இங்க ஒரு உயிர் என்ன கொடு கொடா போட்டு கிறுக்கி வச்சுக்கிற, இது ஒண்ணுமே விலகலைன்னு சொல்லக்கூடாது. சரியா? இதுக்கு மேல கிறுக்கு தெரியல எனக்கு. இதுக்கு மேல கிறுக்கணும்னா நீங்க ஒரு மாதிரி ஆயிரும், எந்த கோடு எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது தெரியலையே அப்படின்னு ஆயிடக்கூடாது. அப்ப தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் வந்து ஒரு இதை பார்க்கிறார், சிலையை பார்க்கிறார். அப்புறமா வீட்டுல போய் படிங்க. நான் சும்மா அந்த அவசியமானதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம். நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது. தொடர்ந்து இப்படி வரும்பொழுது நீங்க, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ச்சியா நீங்க வரும்பொழுது நீங்க கேட்க 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 கேள்விப்பட அப்படியே உங்களுடைய மனதுல அப்படி பதிய ஆரம்பிச்சிடும். நீங்க போய் உட்கார்ந்து படிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்க சரியாய் கவனிப்பீங்களானா அது அப்படியே மனசுல என்ன ஆகும், 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை இப்படி நீங்க கேட்க 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 அது அப்படியே மனதுல பதியும். சரியா? அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்துல ஒரு சிலையை பார்ப்பார். அந்த சிலையினுடைய பாதம்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? பாதம். சிலைன்னா என்ன இருந்து ஆகணும்? பாதம் இருக்கணும் இல்லையா? இந்த சும்மா இந்த பாதமா எடுத்துக்கலாம். இந்த பாதம் இருக்குது பாருங்க. இந்த பாதம்னா நம்ம காலில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல். 5 விரல் மொத்தம் எத்தனை விரல்? 10 விரல். இந்த தலை வந்து அந்த சிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, தலையை வந்து பாபிலோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய புறஜாதியாருடைய கையில ஒப்புக்கொடு சபையானது புறஜாதியார்கிட்ட போகும்போது அதுக்கு சொல்லுவார், அந்த சிலையில தலை வந்து பாபிலோன், மார்பு பொய்யும் மேதியா பெர்ஷியா, இல்ல நாடுகள். இது கிரேக்கு, இது ரோமு, இது பிரிக்கப்பட்டது. அதுக்கு அந்த பிரிக்கப்பட்ட 5 ராஜ்யங்கள் அப்படின்னா 10 ராஜ்யம். இந்த 10 ராஜ்யத்தை கடைசியா ஆள போகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. நம்ம பார்க்கிறோம். யாரு? அந்தி கிறிஸ்து. இதை குறித்து தான் தானியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 9:27. அவர் 1 வாரம் அளவும் உறுதிப்படுத்தி, அந்த வாரம், சரி 1 வாரம் அதுல பாதி அப்படின்லாம் இருக்குது இல்லையா? பைபிள்ல வேத கணக்கின்படி 1 நாள் என்பது 1 வருடம். 1 நாள் என்பது 1 வருடம். கவனிங்க, 1 வருடம். இந்த 1 வருடம் அப்படின்னா இந்த காரியம் இருக்குது பாத்தீங்களா? வேதத்துல 70 வாரத்தை குறித்து அதே 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க அங்க போக வேண்டாம். இந்த 70வது வாரம் என்பது 1 வாரம். 1 வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. 7 நாள் என்பது எத்தனை வருஷம்? 7 வருஷம். இதுதான் 7 வருஷம். 7 வருஷம் யாரு ஆளுக்கு செய்ய போகிறது? அந்தி கிறிஸ்து ஆளுக்கு செய்ய போகிறான். கவனிங்க, இந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆளுக்கு செய்ய போகிற காலம்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கிற முழு அதிகாரமும். இப்ப பாருங்க, இப்ப வாசிங்க 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்தில் காணப்படும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை. ரைட், இங்க இதுதான் 2வது வருகை. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை என்பதை காட்டிலும் பகிரங்க வருகை சொல்லுவாங்கல்ல. என்ன வருகை சொல்லுங்க? பகிரங்க வருகைன்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய கண்கள் காண வருகிறார்.
எல்லாருடைய கண்கள் காண யாருடைய கண்கள் விசேஷமா? அவரை புறக்கணித்த யூதர்கள், அவரை புறக்கணித்த யூதர்கள். ஏன்னா இவர் தான் மேசியா இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும்? ஆமா, ஒத்துக்கல அவரை. நீ எங்களுக்கு மேசியா இல்ல பையன், ஏன் மேசியா இல்ல? நீ பிறந்ததே எங்கேயோ பிறந்த, உன்னை நாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவரை புறக்கணிச்சுட்டாங்க. அவர் எப்படி வரப்போகிறார்? எல்லாருடைய கண்களும் காண, குத்தினவர்கள் அவரை காண. எல்லாரும் அவரை குத்துனாங்க இல்லையா? அந்த குத்தப்பட்ட யூதர்கள் காண பகிரங்கமாக அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். அதான் வந்து என்ன பண்ண போகிறாரா பாருங்க, வசனத்தை வாசிங்க. மகிமையின் மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தின் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்ப சொல்லு, அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது எது சமீபமாய் இருக்கிறது? அவர் சமீபமாய் வாசலருகே என்று என்ன பண்ணுங்க, நீங்க அறியுங்கள். அப்படின்னா இந்த 30வது வசனம் 31வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் மகிமையோடும் மேகங்கள் மேல் அவர் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். இது எப்ப நடக்க போகிறது என்றால் கவனியுங்கள், அவர் இந்த காலம், உபத்திர காலம் சொல்றோமே, இந்த காலம் முடிந்து அவர் இங்க வரப்போகிறார். இங்க வர்றது யாருக்காக வரப்போகிறார்? மத்திய ஆகாயம் சபைக்காக வரப்போகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், சபைக்காக வரப்போகிறார். இங்க வருகிறது யாருக்காக வரப்போகிறார் என்றால் யூதர்களுக்காக வரப்போகிறார். தன்னை புறக்கணித்த, தன்னை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்காக அவர் வரப்போகிறார். அப்ப வரப்போகிறார்னா இந்த இடம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றோமே, 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் சொல்றோமே, அது யாருக்காக விசேஷமா என்றால் அது வேற யாருக்காக இல்ல, யூதர்களுக்கு மாத்திரம்தான். என் ஆண்டவர் 7 ஆண்டுகள் என்ன நடக்க போகிறதா சொல்லுங்க? என்ன காலம்? உபத்திரவ காலம். சாதாரணமான காலம் அல்ல. அந்த காலங்களை வெளிப்படுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா, ஓ இப்படிப்பட்ட காலமா அப்படின்னு இருக்கிறது. அப்ப இந்த காலங்கள்ல கவனிங்க, இப்போ கடைசியா சொல்லிடுறேன், வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் கண்டு கவனிங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், ரைட், இங்க பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் என்ன பண்ணப்பட்டார்களாம். அப்படி என்றால் இந்த 7 ஆண்டுகள்ல இந்த அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது, இந்த அந்தி கிறிஸ்துவானவன் ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல தன்னுடைய சொரூபத்தை கொண்டு வந்து வைத்து அதை வணங்கும்படி அவர்களை கட்டளையிடுவான். அப்போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், இவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இவன் அல்ல மேசியா, அப்ப மேசியா வந்து போயிட்டாரு, இவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம, சாரி, அந்த இயேசுவை குறித்த சாட்சியும் வசனத்தை குறித்த சாட்சியும் கொடுக்கும் போது இங்க இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவானவன் அவர்களை சிரச்சேதம் பண்ணுவான். அதோடு கூட வேதத்துல சொல்லப்பட்ட அந்த முத்திரை என்று சொல்லப்பட்ட 13ஆம் அதிகாரத்துல 666 என்கிற முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள், அதாங்க சொல்லப்பட்டது, முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள். அப்ப 3 காரியம். ஒன்று இயேசுவை குறித்த சாட்சி, தேவ வசனத்தை குறித்த சாட்சி, அவனுடைய முத்திரையை என்ன பண்ணாதவர்களா? தரித்து கொள்ளாதவர்கள். இவர்களை அவன் என்ன செய்வான் என்றால் அவன் சிரச்சேதம் பண்ணுவான். அப்படி பண்ணுகிறவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். என்ன சாட்சிகள்? உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். ஏன் இரத்த சாட்சியை மறிக்கிறாங்க இவங்க எல்லாரும்? யாரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம்? எதை குறித்து சாட்சி கொடுத்தது நிமித்தம்? எதை தரித்து கொள்ளாத நிமித்தம்? அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னா சபைக்கு அல்ல, அந்நியர்களுக்கு அல்ல, யூதர்கள்.
யாரு? யூதர்கள். அப்ப இந்த யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை இரத்த சாட்சியை மறிப்பார்கள். இப்ப கிறிஸ்து வரும் பொழுது இப்ப வருவார்கள் இல்லையா, இரண்டாவது வருகையில வருவார்கள் இல்லையா, இப்ப மரித்தவர்கள், இங்க மரித்தவர்கள் எல்லாரும், அதுதான் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 6வது வசனம் முதல் வாசிங்க பார்க்கலாம். ஆமா, என்ன உயிர்த்தெழுதல்? அப்ப இங்கேயும் ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கேயும் என்ன உயிர்த்தெழுதல்? யாரு? இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் யாரு? யூதர்கள். எந்த காலத்து பரிசுத்தவான்கள்? எந்த காலத்து இரத்த சாட்சிகள்? உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள். உபத்திரவ காலத்தில் இருந்த இரத்த சாட்சிகள் கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட சேர்த்துக் கொள்வார்கள். இங்க பரதேசில் இருக்கிற சபை கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுவும் முதலாம் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து உயிரோடு கூட அவர் எழுந்த போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுந்தார்களே, இதுவும் முதலாம் உயிர்த்தெழுதல். வேதத்தில் எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்குது? 3. மூன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது. இது பழைய ஏற்பாடு, இது கிருபையின் காலம், இது உபத்திரவ காலம். அப்ப இதெல்லாம் நடக்கிற அந்த 24ஆம் அதிகாரம். ஏன்னா தானியேலுடைய எதுவா பாழாக்குகிற செய்தி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் பண்ற மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் தியாலஜி எல்லாம் பண்றாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம், அவர்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். இந்த நம்ம மத்திய எடுத்ததுனால நான் உங்களுக்கு இதை இந்த படங்களை போடுறதுக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கும் ஜஸ்ட் இதெல்லாம் மனசுல மாத்திரம் வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் இதெல்லாம் இப்படி இருக்குதா அப்படின்னு. ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மறுமையின் வாழ்க்கை, இந்த பூமிக்கு பிறகு, உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது உணர்வு மாத்திரம் இருந்து தங்களை காத்து கொண்ட போதும். தாங்களும் காத்து கொள்ளுதல் இல்லாமல் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் சபையும் காத்து கொள்ளும் பொழுது ஒரு மகிமையான ஒரு மேன்மையான அனுபவத்தை இந்த உலகத்துக்கு பிறகு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சும்மா பார்க்கிற காரியங்கள்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படி போகலாம் ஏமாத்தலாம், அப்படி இப்படி நம்ம அப்படின்னு நினைச்சு மறுமையின் வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஏன்னா மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல், மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியில என்னதான் வாழ்ந்தாலும் தேவப்பிள்ளையே ஒரு நாள் மறிச்சுதான் ஆகணும். ஆனா அது நியாயத்திற்குள்ள வரும் பொழுது ரொம்ப இது. அதனால கர்த்தர் சித்தமானா அடுத்த வகுப்புல அதுலயே சொல்லப்பட்டிருக்கு போல, இங்க ஒரு கூட்டம் இலைப்பாறுதல் இல்லாம இன்னும் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது அக்கனியில. இன்னும் ஒரு கூட்டம் கல்லறையில என்ன பண்ணாம தான் இருக்குது, எழுந்திருக்காம தான் இருக்குது. இவங்களாம் எப்ப எழுந்துக்குவாங்க, இவங்களுடைய முடிவு என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இது மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதீசுக்கு போயிட்டாங்க. சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் பரதீசில் இருக்கிறாங்க. உபத்திரவ காலத்தில் ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் யாரை சந்திக்க போகிறார்கள்? கிறிஸ்துவை சந்திக்க போகிறார்கள். அப்ப அங்கேயும் ஒரு உயிர்த்தெழுதல், இங்கேயும் ஒரு உயிர்த்தெழுதல், இங்கேயும் ஒரு உயிர்த்தெழுதல். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா வசனம் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 12 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் நித்திய ஜீவனுக்கும் ரைட். அப்ப எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. எல்லாரும் இந்த பூமியை விட்டு எழுந்திருக்கத்தான் வேண்டும். அப்படி எழுந்திருக்கும் போது சிலர் எதுக்கு எழுந்துக்கிறாங்களா? நித்திய ஜீவனுக்கு. சிலர் எதுக்கு எழுந்திருக்க போகிறார்களா? நித்திய இகழ்ச்சி. அப்படின்னா என்ன? நித்திய ஆக்கினை. அப்ப இந்த நித்திய ஆக்கினை அவங்களுக்கு எப்ப கிடைக்க போகுது? எது நிமித்தம் அந்த நித்திய ஆக்கினைக்குள்ள அவங்க போக போறாங்க? அதுல இருந்து நாம் எப்படி காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னா இந்த அனுபவங்கள் தான். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நீங்கள் நானும் அதுல இருந்து காப்பாற்றப்படவே முடியாது. கிறிஸ்துவனுடைய இரக்கமோ அவருடைய கிருபையும் தான் அந்த நித்திய ஆக்கணிலிருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுவித்திருக்கிறார்.
அதனாலதான் இந்த அனுபவம். உட்கார்ந்துருக்கிறோம், வசனம் கவனிக்கிறோம், செபிக்கிறோம், ஆராதனைக்கு ஏன் ஓடியாரோம் அப்படின்னு அப்பயே மட்டும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆமென்.